ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினியா அப்டேட்ஸ். நம்ம விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா 3 சீரியலில் அப்கமிங் மேரேஜ்க்கான ட்ராக் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன 2 சீரியலுமே வந்து மேரேஜ்க்கான மூமெண்ட் தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் சிந்து பைரவி சீரியல் ரொம்பவே ஃபாஸ்ட்டான ட்ராக் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மேரேஜ் ஆகிடும் போல். ஸோ மேரேஜ் முடிஞ்சு தான் கதையை கொண்டு போகிற மாதிரி வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. சிந்துக்கும் சிவாக்கும் எப்படி மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் பைரவி அண்ட் ஆறுமுகம் இவங்களோட மேரேஜும் எப்படி நடக்க போகுது, நமக்கு இதே டைமில் மேரேஜ் நடந்துருமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிலேவாக, அதாவது இப்போ சிந்துக்கும் சிவாக்கும் நடந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து பைரவிக்கும் ஆறுமுகம் நடந்துக்க போதான்னு தெரியல. ஸோ அப்கமிங் அது ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து காத்துட்ருக்கு, மேரேஜ் ட்ராக்கு. ஸோ மேரேஜ் வந்து பேர் மாற போகிறாங்க. எப்படி மாற போகிறாங்க, மேபி வந்து அங்கே பெரியம்மா அவங்க லவ் பண்ணுற விஷயம் தெரியாமல் பெரியம்மா மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து மாறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல ஆறுமுகம் வந்து தலைக்கட்ட முடியாமல் போகிற சுச்சுவேஷனில் இவங்க வந்து கட்டுற மாதிரி, அதாவது எப்படி சிறகடிக்க ஆசிசியில் ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சுச்சுவேஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கெஸ்ஸே பண்ண முடியாத ஒரு சீல் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன நம்ம ஐநாள் துணையும் அப்படி தான். ஸோ ஹீரோயின் செம பணக்கார குடும்பம், ரொம்ப வாழ்ந்தவங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ குடும்பம் அப்படியே ஆப்போசிட்டு. பட் ப்ரொமோவே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு மேரேஜ் அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. மேபி ஸ்டார்டிங் ட்ராக்குமே மேரேஜ்லேருந்து தான் மூவ் பண்ணுறாங்க. எப்படி அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகி இவங்களோட மேரேஜ் நடக்க போகுதுன்னா, பிகாஸ் இவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் இல்லை, பழக்கம்லாம் கிடையாது. அந்த கார் ஓட்டு போகிற மூலியமாக தான் பழக்கமாகுது. அவங்களுக்கு பார்த்துருக்க சூர்யா பையனோட வந்து மேரேஜ் அவங்களுக்கு ஆக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எப்படி சோழன் கூட மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. பட் எந்த சுச்சுவேஷன் நடக்கும்போதும் நமக்கு தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு லவ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் டிரைவராக மீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பாப்பா மட்டும் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஹா கல்யாணம் சீரியல் வந்து அதுவும் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் தான். ஸோ இந்த இதில் நம்ம பிரபாவுக்கு ரொம்பவே கிராண்டாக மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்மே ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிராண்டான மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன் கூட உங்களுக்கு மேரேஜ் நடக்காது. ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் அண்ட் தெலுங்கு வெர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிரபாவுக்கும் விஜய்க்கு வந்து மேரேஜ் நடக்கும். பட் இங்கே எப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு ஒரு கெஸ் ஐடியாவுமே இல்லை. இந்த வந்து பார்த்திங்கன்னா அனாமிக்காவோட கேஸுமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம பிரபாக்கு பேர் விஜய் தான். பட் எப்படி நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த 3 பேருமே அப்படி தான். விஜய் தான் வந்து பிரபாவோட பேர், அதே மாதிரி சோழன் தான் நிலாவோட பேர், அதே மாதிரி சிவா தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவோட பேர். பட் எப்படி இந்த இடத்துல மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்ல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுட்டு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.